पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः स वो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ॐ अथ योगानुशासनम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். வியாச பாஷ்யத்தில் 2வது பாதம் சாதனா பாதம், அதில் 19வது சூத்திரத்துக்கான வியாக்கியானம் போயிட்டு இருக்கு. திருஷ்யம் பார்த்திங்கன்னா எப்படி பரிணாமத்தை அடைகின்றது. திருஷ்யம் அப்படின்னா அவித்யாவுக்கு பேர் திருஷ்யம், மூலப்பிரகிருதி பிரதானம். இது பார்த்திங்கன்னா எந்த விதமாக பரிணாமத்தை அடையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு போன சூத்திரத்திலேயே நம்ம சொல்லிட்டோம். திரிகுணாத்மிக்கம் தான் பார்த்திங்கன்னா 3 குணங்களை உடையது திருஷ்யம். என்ன பார்த்துருக்கோம்? பிரகாசம், கிரியா, ஸ்திதி, சீலம், திருஷ்யம். இதான் லட்சணம். 3 குணங்களுடையது தான் திருஷ்யம். திருஷ்யம்னா இது மாயா, பிரகிருதி, மூலப்பிரகிருதி பிரதானம். புருஷனுக்கு அந்நியமாக இருக்கிறது திருஷ்யம். அவ்வளோதான், 3 குணங்களை உடையது. அது வெளிப்படும் போது எப்படி வெளிப்படும்னு பார்த்துருக்கோம். பூதேந்திரியாத்மகம் திருஷ்யம், 2வது லட்சணம் சொல்லியிருக்கோம். அது பூத்தங்களாகவும் இந்திரியங்களாகவும் வெளிப்படும். 3வது லட்சணம் பார்த்தோம். எதுக்காக அப்படி அது பரிணாமத்தை அடையுது, வெளிப்படுது, व्यक्तமாகுது அப்படின்னு கேட்டால், புருஷார்த்த சுகதுக்க போகத்தை கொடுக்கறதுக்காகவும் அதே நேரத்தில் என்னது அப்பவர்க்கத்தை கொடுக்கறதுக்காகவும் அது பிரவருத்தி பண்ணுது அப்படின்னு பார்த்துப்போம். அப்போ இங்கே பார்த்திங்கன்னா அந்த பிரகிருதி பார்த்திங்கன்னா எப்படி பரிணாமத்தை அடையுது
அப்படின்ற விஷயம் 19வது சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விசேஷா விசேஷ லிங்க மாத்ரா லிங்கானி குணபர்வாணி. விசேஷா விசேஷ லிங்க மாத்ரா லிங்கானி குணபர்வாணி. இந்த 3 குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமவாதம் அப்படின்னு ஒரு வாதம் நம்ம இங்கே சொல்கிறோம். பரிணாமவாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூலப்பிரகிருதின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3 குணங்களை உடைய மூலப்பிரகிருதி எந்த ஒரு விகாரத்தையும் அடையாமலேயே அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அது என்ன பண்ணுது அப்படின்னா மகத்தத்துவமாக அது வந்து பார்த்தீங்கன்னா பரிணமிக்குதுன்றாங்க. எப்படி வந்து பஞ்சு விகாரத்தை அடையாமலேயே, பஞ்சு ஏதாவது மாறிச்சா அப்படின்னா பஞ்சு எதுவும் மாறவே இல்லை, பஞ்சு மாறாமையே நூலா பரிணமிக்குது. நல்லா தெரிஞ்சுங்க, பஞ்சு மாறவே இல்லை, அது விகாரம் அடையவே இல்லை. நீங்க என்ன பண்ணீங்க, பஞ்சு வந்து மூட்டையா இருந்துச்சு, ஒரு மூட்டையில் இருந்துச்சு, அதை என்ன பண்ணீங்க, த்ரெட்டாக ஆக்கியிருக்கீங்க, அவ்வளோதானே பண்ணீங்க, நூலாக ஆக்கியிருக்கீங்க. பஞ்சு தான் வேற ஒரு ஃபார்ம்ல தெரியுது இருக்கு. ஆயிடுச்சா? அப்போ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, பஞ்சு தன்னை மாற்றிக்கொள்ளாமலேயே என்னவாகுது, நூலா என்னாச்சு பரிணமிக்குது அப்படின்னு பேர். அதே மாதிரி 3 குணங்கள் உடைய அந்த மூலப்பிரகிருதியானது தன்னை மாற்றிக்காமலேயே என்னவா பரிணமிக்குது, மகத்தத்துவமா முதல்ல பரிணமிக்குது. அந்த மகத்தத்துவம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை மாற்றிக்கொள்ளாமலேயே எந்த விகாரமும் அடையாமல் அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அகங்கார தத்துவமாக பரிணமிக்கிறது. எது அகங்கார தத்துவம்? நூலு. நூலுக்கு அப்புறம் என்னாச்சு, வீவிங். வீவிங் பண்ணோன்னே கிளாத்து வந்துருச்சு. கிளாத்துன்னு நம்ம சொல்கிறோமே, அந்த கிளாத்தில் இருக்கிறது வாஸ்தவத்தில் என்னது, வெறும் நூலு தான். நூல் ஏதாவது சேஞ்ச் ஆச்சா, நூலில் ஏதாவது மாற்றம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூலில் எந்த ஒரு சேஞ்சும் நடக்கவே இல்லை. நூலை வந்து பார்த்திங்கன்னா என்ன கோனில் சுற்றி வச்சுருந்தாங்க. மில்லுலாம் பார்த்தா தெரியும்ல, மில்லுலாம் பெரிய பெரிய கோன் இருக்கும். வீவிங்கில் வரும்போது அது என்ன ஆகுது, கிளாத் ஆகிடுது, மடித்து வைக்கிற மாதிரி கிளாத் ஆகிடுது. சிம்பிள். அப்போது கோனில் இருந்த நூலை வந்து வீவிங் பண்ணுறீங்க, குறுக்கு நடுக்கும் போட்டிங்க, அது வந்து கிளாத்துன்னு பேர் சொல்லிட்டீங்க. அப்போ கிளாத்தில் நூல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சும் இல்லாமல் நூல் அப்படியே தான் இருக்குது. நூல் தன்னை மாற்றிக்கொள்ளாமலேயே அந்த த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, வீவிங் மட்டும்தான் நடந்திருக்கு. வீவிங் ஏதாவது நூலில் சேஞ்ச் பண்ணிச்சா? வீவிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டை வந்து எந்த ஒரு சேஞ்சும் பண்ணவே இல்லை. அப்போ கிளாத்தாக பரிணமிக்குது, நூலுக்கு மேலே கிளாத்து பரிணமிக்குது, துணி பட்டம். அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், வெட்டி எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா தைக்காமல் 2.25 மீட்டர் அங்கவஸ்திரமாக போட்டுக்கிட்டேன். ஒரு வஸ்திரத்தை கீழே வேட்டியாக 2 மீட்டரை கட் பண்ணி வேட்டியாக கட்டிக்கிட்டேன். சிம்பிள், வேலை முடிஞ்சு போச்சு எனக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 சென்டிமீட்டர் எடுத்து கௌப்பீனமாக கட்டிக்கிட்டேன், அதுவும் வேலை முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தர் குர்தா பண்ணிக்கிட்டார், இன்னொருத்தர் பைஜாமா பண்ணிக்கிட்டார், இன்னொருத்தர் ஷர்ட் பண்ணார். என்னது, இப்போ நான் கேட்குறேன், கிளாத்தில் ஏதாவது சேஞ்ச் நடந்துச்சா? கிளாத்தில் எந்த ஒரு சேஞ்சும் நடக்காமலேயே என்னாச்சு, இப்போ எப்படி பரிணமிக்குது, குர்தாவா, ஷர்ட்டா, பேண்ட்டா, அங்கவஸ்திரமா, வேஷ்டியா பரிணமிக்குது. கிளாத்தில் ஏதாவது சேஞ்ச் நடந்துச்சா? இல்லை. இது மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா பரிணாமவாதம் அப்படின்னு பேர். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் தயிரானது அப்படின்னு பிரம்மசூத்திரத்தில் வந்து கண்டனம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்சு பரிணாமவாதம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலில் கொஞ்சோண்டு உரமுறை ஊற்றி வச்சோன்னே அந்த பால் என்னவாயிடுச்சு, தயிராக மாறிடுச்சு. திரும்ப தயிர் வந்து பாலாக மாறுமா? மாறாது, அவ்வளோதான், நாசமாகுது. இல்லை, ஆக்சுவல் உலகத்தில் இருக்கிற பரிணாமம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, உலகத்தில் பரிணாமம்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ரிட்டர்ன் போகாது. ஒரு மரம் இருக்குது, மரத்தை நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்து ஃப்ளைவுட் ஆக்கி டோரு அது இதெல்லாம் பண்ணிட்டேன் நான். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இப்போ எது பரிணமிச்சிருக்கு, மரம் தான் டேபிளாக கதவாக பரிணமிச்சிருக்கு. திரும்ப மரம் ஆகுமா? அது திரும்ப மரம் ஆகாது. இல்லை,
லோக்கத்தில் 2 பரிணாமவாதம் நம்ம சொல்கிறோம். லௌகிகத்தில் இருக்கிற பரிணாமவாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பேக் போக முடியாது, பழைய நிலையை அடைய முடியாது. அதுதான் பரிணாமம்னு சொல்கிறோம். தயிர் பால் தயிராச்சுன்னா திரும்ப வராது. பால் தயிராகுது, தயிர் வெண்ணெயாகுது, வெண்ணெயிலேருந்து கீ எடுக்கிறோம். கீ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பேக் போக முடியாது, பாலாக ஆக முடியாது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பரிணாமவாதம் இதை தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் சாங்கியர்கள் சொல்கிற பரிணாமவாதம் வாஸ்தவத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு தான் கண்டனம் பண்ணுறோம் நம்ம. ஏப்பா ஒரு நாள் உங்களோட பிரகிருதி வந்து பார்த்தீங்கன்னா மூல பிரகிருதி, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 5 லிட்டர் பால் வாங்குகிறோம். 5 லிட்டர் பால் வாங்கி 1 லிட்டர் எடுத்துங்க, 1 லிட்டர் பால் வாங்குகிறோம். 1 லிட்டர் பால் வாங்கி காலையில் கொஞ்சம் காஃபி போடுறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் கொஞ்சம் காஃபி போடுறோம். ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்து பார்த்திங்கன்னா தயிர் போட்டுடுறோம். என்னாச்சு? தீர்ந்து போச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூலப்பிரகிருதியிலேருந்து இந்த கிரியேஷன் எல்லாம் பண்ணப்படுது அப்படின்னா மூலப்பிரகிருதி தான் மெட்டீரியல் காஸ். அப்போ நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க கிரியேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் என்ன ஆகிடும்? தீர்ந்து போயிடும். மூலப்பிரகிருதி தீர்ந்து போயிடும்ல. அப்போது இந்த கேள்வி வரும்போது தான் ஏன்பா உங்கள் கிரியேஷன் வந்து மூலப்பிரகிருதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மெட்டீரியலை வந்து காஃபி போடுறது, தயிர் போடுறது, அப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா பால் தீர்ந்து போயிடும், அது மாதிரி ஆகிடுமே அப்படின்னு கேட்டால், மூலப்பிரகிருதி தீர்ந்து போயிடுமேன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை எங்கள் மூலப்பிரகிருதி எப்படி அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி பஞ்சு நூலாய், நூல் வீவிங் ஆகி கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸாக மாறுற மாதிரி தான் எங்களோட பரிணாமவாதம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூலப்பிரகிருதி தான் மாறாமலேயே விகாரத்தை அடையாமலேயே மகத்தாக பரிணமிக்குது. மகத்தில் என்னது? புத்தி தத்துவம். அந்த மகத்தத்துவம் தான் எந்த ஒரு சேஞ்சும் ஆகாமலேயே அகங்கார தத்துவமாக பரிணமிக்குது. அந்த அகங்கார தத்துவம் தான் எந்த ஒரு பரிணாமத்தையும் அடையாமலேயே சூக்ஷ்ம தன்மாத்திரைகளா, சூக்ஷ்ம பூத்தங்கள் சொல்லக்கூடிய தன்மாத்திரைகளா பரிணமிக்குது. தன்மாத்திரைகள் தான் எந்த ஒரு விகாரத்தையும் அடையாமல் சேஞ்ச் ஆகாம ஸ்தூல பூத்தங்களா பரிணமிக்குது. ஸ்தூல பூத்தங்கள் எந்த பரிணாமத்தையும் அடையாமல் இந்த அண்ட பிரம்மாண்டமாக பரிணமிக்குது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறோமோ அதெல்லாம் பஞ்சபூத்தங்கள் தான். பஞ்சபூத்தங்கள் தன்னை மாற்றிக்காமலேயே தான் என்ன பண்ணுது? இந்த லோக்கமாக பரிணமிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ என்னோட தேகம் இருக்குது. என்னோட தேகம் இங்கே இருக்கக்கூடிய இந்த மானிட்டர், இந்த டேப்லெட்டு, இந்த வீடு எல்லாம் என்னது? பிருத்திவி தத்துவம் தான். பிருத்திவி தத்துவத்தில் ஏதாவது சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் நடக்கலை. சேஞ்ச் நடந்துருந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? நான் செத்து போனோன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாடியை மண்ணில் போட்டிங்கன்னா ஒன்றா கலக்காது. அப்போ என்ன அர்த்தம்? சேஞ்ச் இல்லை. அதனால தான் மண்ணில் போட்டோன்னா மண்ணாக போயிடுது பாடி. இந்த மரக்கட்டையை தூக்கி வெளியில் போட்டோன்னா மரக்கட்டை மண்ணாக போயிடும். கல்லை தூக்கி எல்லாம் வீடெல்லாம் இடித்து போட்டிங்கன்னா மண்ணாக ஆகிடும் கொஞ்ச நாளில். அப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூத்தங்கள் எந்த ஒன்றும் நம்ம பார்க்குறோமே இந்த வஸ்துக்களாக பஞ்சபூத்தங்கள் தான் எந்த ஒரு மாற்றமும் நடக்காமல் வேற ஒன்றா பரிணமிக்குது. இது விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கிய ஃபிலாசபி ரொம்ப பர்ஃபெக்ட். எல்லாம் பஞ்சபூத்தம் தான். பஞ்சபூத்தம் எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அதெல்லாம் வாஸ்தவத்தில் என்னது? ரிட்டர்ன் போங்க. நம்ம இந்த உலகத்தில் எதையெல்லாம் பார்க்குறோமோ இதெல்லாம் பஞ்சபூத்தங்களோட பரிணாமம், விசேஷ பரிணாமம். அண்ட பிரம்மாண்டங்களும் இந்த பஞ்சபூத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதோட பரிணாமம்? தன்மாத்திரைகளோட பரிணாமம். தன்மாத்திரைகள் எதோட பரிணாமம்? அகங்காரத்தோட பரிணாமம். அகங்காரம் எதோட பரிணாமம்? மகத்தத்துவத்தோட பரிணாமம். மகத்தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா எதோட பரிணாமம்னா 3 குணங்களுடைய அந்த பிரகிருதியோட பரிணாமம். இதுதான் கிரியேஷன். ஆயிடுச்சா? அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ நம்ம பதஞ்சலி மகரிஷி விசேஷ அவிசேஷ லிங்க மாத்திர அலிங்கானி அப்படின்னு 4 குணப்பருவங்கள் அப்படின்னு சொல்கிறார். கணுக்கள், குணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேம்புவில் வந்து ஒவ்வொரு கணுக்கணுவாக இருக்கோ அதுக்கு பேர் பருவம்னு பேர். அதே மாதிரி இந்த திரிகுணாத்மிகா மாயையில் மூலப்பிரகிருதியில் பிரதானத்தில் மொத்தம் 4 பருவங்கள், 4 கணுக்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விசேஷம்,
ரெண்டாவது அவிசேஷம், மூணாவது லிங்க மாத்திரம், நாலாவது அலிங்கம் அப்படின்னு 4. விசேஷம்ன்றதுக்கு அர்த்தம் விசேஷம்னா என்னது? ஸ்பெஷல். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதெல்லாம் காரியமாக இருக்கோ அதெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குது. அரிசி வந்து பார்த்தீங்கன்னா சாமானியம், அரிசி சாமானியமாக இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விசேஷமாக்கணுன்னா ஒன்று சாதமாக சமைக்கிறேன், அதை இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரைச்சிட்டேன் அப்படின்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டேன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மாவு, இட்லி மாவு ஆகிடுது. இட்லி மாவு விசேஷம். அதில் கொஞ்சோண்டு வித்தியாசம் ஏதாவது பண்ணிட்டேன்னா வெந்தயத்தையோ இல்லை என்னது உளுந்த பருப்பையோ அதிகமாக கூடையோ போட்டு ஒன்று தோசை மாவுன்றேன், இல்லைனா வேற நான் ஆப்பத்துக்கான மாவுன்றேன், இட்லிக்கு மாவு தனியாக சொல்கிறேன். அது சமைச்சேன் அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அரிசி சாதம்ன்றேன். அப்போ வந்து சாமானியம் எது பேஸு? அரிசி சாமானியம். அதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுற மாவாக இருக்கட்டும், வேறு என்னெல்லாம் பக்ஷணம் பண்ணுறோமோ அதெல்லாம் அரிசியிலேருந்து உண்டாகிற டிஃப்ரென்ஸ், வெரைட்டி, ஒன்று வேறு ஒன்று டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் விசேஷம் அப்படின்றது காரியம்னு பேர். காரியத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிற வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா அவிசேஷம்னு சொல்கிறோம், சாமானியம் சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசேஷம் சாமானியம் இந்த ரெண்டை புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசேஷம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூத்தங்கள் தான் விசேஷம். பஞ்சபூத்தங்கள் விசேஷம். அவிசேஷம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்மாத்திரைகள் அவிசேஷம். அதுக்கப்புறம் லிங்க மாத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? லிங்க மாத்திரம்ன்றதுக்கு அர்த்தம் எதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகத்தத்துவத்துக்கு பேர் லிங்க மாத்திரம்னு பேர். அடையாளம் மட்டும் இருக்குது, அடையாளம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலிங்கத்தில் நான் என்ன அர்த்தம்னா 3 குணங்களும் சாமிய அவஸ்தையில் இருக்கக்கூடிய கிரியேஷனுக்கு முன்னாடியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தூக்கத்துலேயோ இருக்கிறது சாமிய அவஸ்தை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கா என்ன இருக்கா அப்படின்னு எந்த ஒரு அடையாளமும் இல்லை, ஒன்றும் தெரியலைன்னு நம்ம அதை தான் சொல்கிறோம். அதுக்கு பேர் அலிங்கம் அப்படின்னு பேர். இதான் 4. இதை பற்றி தான் நம்ம நேற்று என்ன பண்ணியிருக்கோம், பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விசேஷம் அவிசேஷம்னு பார்த்துருக்கோம். என்னென்ன விசேஷங்கள், எத்தனை விசேஷம் எத்தனை அவிசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தன்மாத்திரைகள் இருக்குது பார்த்தீங்களா, சப்த ரூப ரச கந்த ஸ்பர்ஷம்னு சொல்லக்கூடிய பஞ்ச தன்மாத்திரைகள். இந்த தன்மாத்திரைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா இது அவிசேஷம்னு பேர், காரணம். தன்மாத்திரைகள் காரணம். அதுலேருந்து உண்டான காரியம் எதுன்னு சொன்னீங்கன்னா பிருத்திவி, அப்பு பூமி, ஜலம், வாயு, ஆகாசம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூத்தங்களும் ஸ்தூல பூத்தங்களும் காரியம். எது காரியமாக இருக்கோ அது விசேஷம். சப்த தன்மாத்திரையிலிருந்து ஆகாசம் உண்டாச்சு, ஸ்பர்ஷ தன்மாத்திரையிலிருந்து வாயு உண்டாச்சு, ரூப தன்மாத்திரையிலிருந்து அக்னி உண்டாச்சு, ரசத்தன்மாத்திரையிலிருந்து ஜலம் உண்டாச்சு, கந்த தன்மாத்திரையிலிருந்து பிருத்திவி உண்டாச்சு. சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம், இது தன்மாத்திரைகள். இது அவிசேஷம்னு பேர். இதிலிருந்து உண்டான ஸ்தூல பூத்தங்கள் எது இருக்கோ அதெல்லாம் விசேஷம் அப்படின்னு பேர். நான் சொன்னல தன்மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பூமி தத்துவத்திலையும் தன்மாத்திரை இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதை எடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், மவுஸ் எடுத்துக்கிட்டேன். மவுஸை ஸ்மெல் பண்ணி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்மெல் வருது. ஏன்னா இது பிளாஸ்டிக் தானே. ஸ்மெல் இருக்கா அப்படின்னா ஆமாம் ஸ்மெல் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் எடுத்தால் இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவி தத்துவம் தான். ஸ்மெல் பண்ணி பார்த்தா இது வேறு ஸ்மெல் இருக்குது, இந்த மவுஸ் வந்து ஸ்மெல் வேறு இருக்குது. இது பிளாஸ்டிக் என்னது பிருத்திவி தத்துவம் தான். இது பேப்பர், இதுவும் பிருத்திவி தத்துவம் தான். ஆனால் இதோட ஸ்மெல் வேறு, இதோட ஸ்மெல் வேறு. அப்போது ஆனால் ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இருக்கா? ஆமாம், ஸ்மெல் எல்லாத்துலேயும் இருக்குது. அந்த ஸ்மெல் தான் கந்த தன்மாத்திரைன்னு பேர். பிருத்திவியோட அம்சம் இது, சூக்ஷ்ம பூதம் ஸ்மெல், கந்த தன்மாத்திரை. அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பிருத்திவி தத்துவத்திலையும் சமமாக இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற வஸ்துக்கள் வந்து விசேஷமாக இருக்கும். பிருத்திவி தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துல ஒவ்வொரு விதமாக இருக்கும். பிளாஸ்டிக்கில் ஒரு மாதிரி, மரத்தில் ஒரு மாதிரி, மண்ணில் ஒரு மாதிரி, எல்லாத்துலேயும் விதவிதமாக இருக்கும். கிளாத்தில் ஒரு மாதிரி, கிளாத்து ஸ்மெல் நல்லா இருக்கும். ஆஹா என்ன அருமையாக இருக்குது கிளாத்தோட ஸ்மெல். பேப்பரோட ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும், பிளாஸ்டிக்கோட ஸ்மெல் வேறு மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றுத்துலேயும் வித்தியாசம். அப்போ என்ன அர்த்தம்? விசேஷம். ஆனால் இந்த எல்லா வஸ்துக்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவி தத்துவம்ன்ற அந்த கந்த தன்மாத்திரை சாமானியமாக இருக்கும். அப்படிதான் தன்மாத்திரை சாமானியம்.
அதுக்கு மேலே இருக்கிற ஸ்தூலம் வந்து பார்த்தீங்கன்னா விசேஷம். இதே மாதிரி அதே மாதிரி சப்தத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்த தன்மாத்திரைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆகாசத்தோடது. அது வந்து பார்த்தீங்கன்னா சாமானியம், காக்கா கத்துது, நான் பேசுகிறேன், இதெல்லாம் வந்து ஸ்தூலம். இந்த ஸ்தூல பூத்தம் இருக்குது பார்த்தீங்களா சப்தம், அந்த ஸ்தூல சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். காக்கா அங்கே கத்திக்கிட்டு இருக்கு, காக்கா கத்துறதுல 3 காக்கா கத்துது. சாமானிய காக்கா கத்துனா வேற மாதிரி, அண்டங்காக்கா கத்துனா வேற மாதிரி, மைனா கத்துனா வேற மாதிரி, மனுஷன் பேசினா மனுஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பேசினாலும் ஒவ்வொரு மாதிரி. அப்போ இதெல்லாம் விசேஷம். ஆனால் இது எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கக்கூடிய சப்த தன்மாத்திரை ஒன்றா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி தன்மாத்திரைகளாக எதையெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் சாமானியமாக எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கும். அதுலேருந்து உண்டாகக்கூடிய ஸ்தூல பூத்தங்கள் அதில் வெரைட்டியாக இருக்கும். அதனால் பஞ்சபூத்தங்கள் விசேஷம், தன்மாத்திரைகள் 5 அவிசேஷம். அதுக்கப்புறம் இந்த இதுல இருந்து என்ன உண்டாச்சு சுவாமி? தன்மாத்திரைகள் இருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னா இந்திரியங்கள் உண்டாச்சு. ஸ்ரோத்ரம், துவக்கு, சக்ஷுர், ஜிஹ்வா, கிரான, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தீந்திரியம் சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்கள் உண்டாச்சு. 5 ஞானேந்திரியங்கள். கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு நம்ம சொல்றதில்ல, இதெல்லாம் 5 ஞானேந்திரியம். அதுக்கப்புறம் 5 கர்மேந்திரியம், வாக்பாணி பாயு உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 கர்மேந்திரியம். 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், பஞ்சபூத்தங்கள், மொத்தத்தினாச்சு 15. கூட வந்து பார்த்தீங்கன்னா மனசு 11வது இந்திரியமாக இருக்கக்கூடிய மனசு. 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், ஒரு மனசு சேர்த்திங்கன்னா 11 இந்திரியங்கள்னு சொல்கிறோம். ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, 11வதா மனசு, உபய இந்திரியம்னு பேர். 11 இந்திரியங்கள் கூட ப்ளஸ் போட்டு பஞ்சமகாபூத்தங்கள் 5 சேர்த்திங்கன்னா 11 5 16. 16 தத்துவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. 16ம் விசேஷம். இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவிசேஷம்னு சொல்லக்கூடிய பஞ்ச சூக்ஷ்ம பூத்தங்கள், தன்மாத்திரைகள். அடிச்சா இது ஒரு கேட்டகரி. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்? இந்த 16ம் வந்து பார்த்தீங்கன்னா விசேஷ. அடுத்த பேராகிராஃபில், நேற்று பார்த்த பேராகிராஃபில் பார்த்துருக்கோம். இந்த 16க்கும் வந்து பார்த்தீங்கன்னா குணானாம் ஏஷ ஷோடசகோ விசேஷ பரிணாமம். இந்த குணங்களுடைய விசேஷ பரிணாமம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 16 தத்துவங்கள் விசேஷம். எது 16? பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், ஒரு மனசு, கூட வந்து பார்த்தீங்கன்னா 5 பூத்தங்கள், ஸ்தூல பூத்தங்கள். இதெல்லாம் விசேஷம். 16ம் விசேஷம். ஷடு அவிசேஷக. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது அவிசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறாரு 6 வந்து பார்த்தீங்கன்னா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறாரு 6வதாக இருக்கிறது எது அப்படின்னா சப்த தன்மாத்திரம், ஸ்பர்ஷ தன்மாத்திரம், ரூப தன்மாத்திரம், ரச தன்மாத்திரம், கந்த தன்மாத்திரம். மொத்தம் 5 ஆச்சா? தன்மாத்திரைகள் 5ம் அவிசேஷம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேற என்ன சுவாமினா வேற என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஏக திரிம்ஷத் சதுஷ்பஞ்சலக்ஷணாக சப்தாதேக பஞ்ச அவிசேஷாக. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவிசேஷங்கள் சொல்லி, அவிசேஷம்னா என்ன அர்த்தம்? பஞ்ச தன்மாத்திரைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா 6வதான தன்மாத்திரை இது அவிசேஷம் எது அப்படின்னா அஸ்மிதா மாத்திரை. இது அஸ்மிதான அகங்காரம். அகங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா அவிசேஷம். அப்போ தன்மாத்திரைகள் 5 அவிசேஷம், ஒரு அகங்காரம் சொல்கிற அஸ்மிதா 1, அது அவிசேஷம். மொத்தம் 6 அவிசேஷங்கள். 6 அவிசேஷம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் விசேஷங்கள். ஏதே சத்தா மாத்திரஸ்ய ஆத்மனோ மகதக ஷடு விசேஷ பரிணாமாக. இந்த 6 அவிசேஷம் இருக்குல்ல, அவிசேஷ பரிணாமாக. இந்த 6 அவிசேஷம் சொன்னோம்ல, 6 என்னது அவிசேஷம்? அஸ்மிதான்னு சொல்கிற அகங்காரம், அதிலிருந்து உண்டான பஞ்ச தன்மாத்திரைகள். இந்த 5 + 1 6 அவிசேஷங்கள். இந்த 6ம் எதிலிருந்து உண்டாச்சு? மகத்தத்துவத்திலிருந்து உண்டாச்சு. அப்போ மகத்தோட இந்த 6ம் வந்து பார்த்தீங்கன்னா மகத்திலிருந்து உண்டான 6 அவிசேஷங்கள். அந்த 6ல இருந்து தான் என்ன உண்டாயிருக்கு? அகங்காரத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா தன்மாத்திரைகள் உண்டாச்சு. தன்மாத்திரைகள்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம்
16 தத்துவங்கள் உண்டாயிடுச்சு, விசேஷங்கள். புரியுதா உங்களுக்கு? 16 விசேஷங்கள்னு சொல்லக்கூடியது 16 எது? பஞ்சமகாபூதம், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசு. மொத்தம் 16 தத்துவங்கள் ஆச்சு. இந்த 16 தத்துவங்களும் எங்கேருந்து உண்டாச்சு அப்படின்னா அகங்காரம் சொல்லக்கூடிய அஸ்மிதாலேருந்து உண்டாச்சு. அப்போ அதுவும் அவிசேஷம். இந்த 6 1 7 ஆயிடுச்சு. தன்மாத்திரைகள் அவிசேஷம், இந்த அஸ்மிதா அவிசேஷம், இந்த ரெண்டும் எங்கேருந்து உண்டாச்சு? மகத்தாத்மாலேருந்து உண்டானது. அப்போ மகத்துக்கு இது எல்லாம் அவிசேஷம்னு பேர் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் இன்னைக்கு பாடத்துக்கு வந்து தத்பரம். புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொன்றா கொண்டு வந்துகிட்டே இருங்க. நீங்கள் ஆரம்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் என்னன்னு கேட்டால் ஒரே ஒரு மூல பிரகிருதி, அதுதான் இப்போ வரப்போகிறோம். ஒரே ஒரு மூல பிரகிருதி, ஒரு ரவுண்டு போட்டுங்க. அந்த மூல பிரகிருதிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எது பரிணமிக்குது? ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு ரவுண்டு, சின்ன ரவுண்டு போடுங்க, மகத்து. அந்த மகத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அகங்கார தத்துவம். அந்த அகங்கார தத்துவத்துக்குள்ளார ஒரு ரவுண்டு போட்டிங்கன்னா பஞ்ச சூக்ஷ்ம பூத்தங்கள், தன்மாத்திரைகள். அதுக்குள்ளார ஒரு ரவுண்டு போட்டிங்க அப்படின்னா அந்த தன்மாத்திரைகள் தான் என்னவாச்சு? ஸ்தூல பூத்தங்கள் ஆச்சு. பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனசா ஆச்சு அப்படின்னு ரவுண்டை உள்ள போட்டே வாங்க. இதெல்லாம் எங்கே இருக்கு? எல்லாமே இந்த பிரகிருதிக்குள்ளார தான் பரிணாமம் ஆயிடுச்சா? இதில் நம்ம இது வரைக்கும் என்ன வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விசேஷங்கள் 16, அவிசேஷங்கள் 6. 6 நல்லா புரியுதா? பஞ்ச தன்மாத்திரைகளும் அகங்காரமும் தான் 6 1 5 1 6. அது அவிசேஷம். விசேஷம் இது பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், மனசு. இது 11 இந்திரியங்களாச்சு. கூட வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம ஸ்தூல பூத்தம் 5, 16 இது விசேஷம் ஆயிடுச்சா? அப்போ விசேஷம் வந்து பார்த்தீங்கன்னா 16, அவிசேஷம் கேட்டிங்கன்னா மொத்தம் 6. இதுக்கப்புறம் இது எல்லாம் எங்கேருந்து உண்டாச்சுன்னு கேட்டால் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகத்தத்துவத்திலிருந்து உண்டாச்சு. அந்த மகத்தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியர் ஆரம்பிக்கிறார். எத்து தத்து பரம் அவிசேஷேபியோ லிங்க மாத்திரம் மகத்தத்துவம். இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிச்சிருக்கேன் 47வது பேஜில் 2வது பேராகிராஃப். எத்து எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவிசேஷம் சொல்கிறோமே, பஞ்ச தன்மாத்திரைகள், அதுக்கப்புறம் அஸ்மிதான்னு சொல்லக்கூடிய அகங்கார தத்துவம், இதான் வந்து பார்த்தீங்கன்னா அவிசேஷம். இந்த அவிசேஷம்ன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தத்து பரம் அவிசேஷேபியம், அந்த 6 அவிசேஷங்களுக்கும் மேலான தத்துவம் எதுவோ அது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகத்தத்துவம் தான் அது. அந்த மகத்தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர் கொடுக்குற மகத்தத்துவத்துக்கு லிங்க மாத்திரம் மகத்தத்துவம். மகத்தத்துவம் என்னது? லிங்க மாத்திரம். நான் மகத்தத்துவத்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்கேன் தெரியுங்களா உங்களுக்கு? மகத்தத்துவத்துக்கு வேதாந்தத்தில் என்ன பேருன்னு சொல்லியிருக்கேன். மகத்தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தின்னு சொல்லுவோம். மகத்து சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா சமஷ்டி புத்தின்னு சொல்லுவோம். டோட்டல் புத்தி, காஸ்மிக் புத்தி. சாமானிய வெஸ்டி புத்தி, இண்டிவிஜுவல் புத்தியை வந்து மகத்துன்னு சொல்ல மாட்டோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சொல்லும்போது கட்டோபனிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சுவாமி லய பிரக்கிரியா பண்ணணும் அப்படின்னு வரும்போது கட்டோபனிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எச்சேத்வாங் மனசி பிராஜ்ஞக, லய பிரக்கிரியாக்காக தான் இதை டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். நான் புத்திசாலியானவன் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எச்சேத்வாங் மனசி பிராஜ்ஞக, இந்திரியங்களை என்ன பண்ணணும்? இந்திரியங்களை மனதில் லயம் செய்யட்டும். மனதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டினா தது எச்சேது ஞான ஆத்மனி, இந்த மனசை புத்தியில லயம் பண்ணட்டும், இண்டிவிஜுவல் புத்தி. அந்த இண்டிவிஜுவல் புத்தியை கூட என்ன பண்ணட்டும்னு கேட்டினா ஞானாத்மனி மகத்தி நியச்சேத்து வார்த்தை வந்திருக்கு. ஞானாத்மனி மகத்தி நியச்சேத்து, மகத்துன்னு சொல்லக்கூடிய ஞான மகத்து தத்துவத்தில் டோட்டல் புத்தி, காஸ்மிக் புத்தியில் நம்மளுடைய இண்டிவிஜுவல் புத்தி என்ன பண்ணணும்? லயம் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கட்டோபனிஷத்தில் வந்து 3வது வள்ளி 13வது மந்திரம் 3:13 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக லய பிரக்கிரியால் சொல்லப்படுது. மகத்து அப்படின்னு சொல்லப்படுது. இண்டிவிஜுவல் புத்தி வேற, மகத்து புத்தி வேற. இண்டிவிஜுவல் புத்தி நமக்கு தனித்தனியாக இருக்கிறது. மகத்து புத்தின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் இது.
இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உண்டாகிறதே இல்லை. மன புத்திக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகத்துக்கும் என்ன சுவாமி டிஃப்ரெண்ட் இருக்கும்? நம்ம லயம் பண்ணிக்கிட்டு போகும்போது மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கல்ப விகல்பாத்மகம் மனக ஒரு லட்சணம் சொல்கிறோம். லட்சணம் என்னது? சங்கல்ப விகல்பாத்மகம். இதெல்லாம் புரிஞ்சுங்க. மனசுன்றா என்னன்னா சஞ்சலமாக இருக்கிறது. போகலாம் அப்படின்னு ஒரு தாட் வரும், போவேணாம் அப்படின்னு அடுத்த தாட் வரும். தூங்கலாம் அப்படின்னு ஒரு தாட் வரும், தூங்க வேணாம் அடுத்த தாட் வரும். ஜபம் பண்ணலான்னு தோணும், ஜபிக்க வேணாம் அப்படின்னு தோணும். இது மாதிரி நம்மளோட ஒரே கருத்தில் நிற்காமல், ஒரே ஒப்பீனியனில் ஸ்ட்ராங்காக கன்விக்ஷன் உண்டாகாமல் ஆசிலேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர், வேவரிங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மைண்டுன்னு பேர், மனசு அப்படின்னு பேர். இதே வந்து பார்த்தீங்கன்னா புத்திக்கு வரும்போது, இண்டிவிஜுவல் புத்திக்கு வரும்போது அதுக்கு என்ன பேர் அப்படின்னா நிச்சயாத்மிகா புத்திகி, அத்தியவசாயோ புத்திகி அப்படின்னு சொல்லுவோம். அத்தியவசாயம் இல்லைன்னா நிச்சயாத்மிகா, ரெண்டும். நிச்சயம் பண்ணுறது சாலிடு, தூங்கலாம், ஜபிக்கலாம், வெளியில் போகலாம் அப்படின்னு எந்த தாட் ஸ்ட்ராங்காக வருதோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி அப்படின்னு பேர். மனசுனா கன்க்ளூஷனுக்கு வர முடியாதது, அனிச்சய தாட், நிச்சயம் இல்லாத தாட். நிச்சயமான ஒரு தாட் உண்டாச்சுன்னா அதுக்கு பேர் புத்தி. ஆயிடுச்சா? இதில் கிளியர் வச்சுங்க. இதுக்கப்புறம் மகத்துனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே லட்சணத்துக்கு வந்துருக்கு. மகத்துன்றதுக்கு அர்த்தம் லிங்க மாத்திர மகத்துவம். இதை வந்து எப்போவுமே எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல மகத்துன்றதுக்கு அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர்கிட்ட லட்சணம் இல்லை. புத்திக்கு மனசுக்கு லட்சணம் நிறைய பேருக்கு தெரியும், மகத்துக்கு லட்சணம் சொல்லுங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது, வேதாந்திகளுக்கு. அப்போ இங்கேருந்து எடுத்துங்க. மகத்துன்றதுக்கு அர்த்தமே இது அப்படின்னு கேட்டிங்கன்னா லிங்க மாத்திர மகத்துவம், இதான் லட்சணம். சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா அத்தியவசாயோ நிச்சயாத்மிகா புத்திஹி. அதே மாதிரி லிங்க மாத்திரம் மகத்தத்துவம். ரொம்ப இதெல்லாம் இது மாதிரி சாஸ்திரங்கள் படிக்கும் போது தான் மற்ற சாஸ்திரங்கள்ல இருந்தால் நமக்கு அந்த கரெக்டான லட்சணங்கள் தெரியும். ஒரு இடத்துல சொல்லாதது இன்னொரு இடத்துல இருந்து சொல்லி எடுத்துப்போம். ஆயிடுச்சா? சரி, லிங்க மாத்திரம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு புத்தி வரைக்கும் தானே தெரியும். நமக்கு நான் லைன் பண்ணிட்டே போகிறேன். ராம் 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 சொல்கிறேன், மானச ஜபம் பண்ணுறேன், வாக்கில் ஜபம் பண்ணுறேன், ராம் 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 ராம்னு வாக்கில் சொல்கிறேன். கொஞ்சம் நேரம், அரை மணி நேரம் ஆனது பிறகு வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? மெதுவாக கம்மியாகுது. எவ்வளோ நேரம் சொல்ல முடியும் வாக்கில்? மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு வந்து ராம் 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 ராம், உள்ள ராம் போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ உள்ள ராம் போகுதுன்னா இந்த வாக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த மனசில் போய் லயம் ஆயிடுச்சு. உள்ள மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ராம் 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 ராம்னு நான் சொல்லியிருக்கேன். மனோஜபம் பண்ணுங்கன்னு சொன்னதுனால நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பண்ண ஆரம்பிச்சோன்னா மனசு என்ன பண்ணுது அப்படின்னு என்ன? ராம் ராம் ராம், பால்காரன் ராம வந்தானா என்னன்னு தெரில, அவனுக்கு 2 பசங்க இருக்காங்கல்ல, இப்படின்ட்டு என்ன பண்ணும்? பால்காரன் பின்னாடி, ராமனுக்கு பின்னாடி போயிடும். அதுக்கப்புறம் திடீர்னு ஐயோ ராம் 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 ராம். சர்சிவி ராமன் ஒருத்தர் இருந்தார்ல, அப்படின்ட்டு ஐயோ சர்சிவி ராமனுக்கு போயிட்டுமே ராம் 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 ராம். ஒரு ஃபில்மை கூட எடுத்தாங்கல்ல அவரை பற்றி, ஏதோ ஒரு ஃபிலிம் கூட வந்துச்சு, என்ன ஃபிலிம்னு தெரில. சர்சிவி ராமனை பற்றி ஒரு ஃபிலிம் வந்துச்சு, பார்க்கணும்னு நினச்சா நான் பார்க்கவே இல்லை. ராம் 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 ராம். ராமனுக்கு கிருஷ்ணனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ராம் 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 ராம். ராமர் வந்து இவ்வளோ கொயிட்டாக இருக்காரு, கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஆடம்பரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விளையாட்டாக இருக்காரு. ராம் 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 ராம். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? மனசில் இருக்கீங்கன்னு அர்த்தம். சிந்தனைக்கு போவோம் ராம்க்கு வரும், சிந்தனைக்கு போவோம் ராம் ராம் சொல்லும், சிந்தனைக்கு போவோம் ராம் ராம் சொல்லும், மாற்றி மாற்றி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் மனஸ் தத்துவத்தில் நீங்கள் நிற்கிறீங்க. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்தனைகள் வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரே தாட் ராம் 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 ராம். ஒரே தாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 108 200 300ன்னு இப்படி போகுதோ, அப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் புத்தி தத்துவத்துக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். நிச்சயாத்மிகா புத்தி, சாலிடாக இருக்கிற தாட். சாலிடான்னு அர்த்தம் ஒரே தாட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னா அது புத்தி, நிச்சயமணி. இதுக்கப்புறம் இந்த புத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா தாட்டும் மெதுவாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ராம் சொல்கிறது தெரியுதா? டிஃப்ரென்ஸ் தெரியுதா? லிங்கம் என்ன? லிங்கம் இருக்கா? ஆமாம் லிங்கம் இருக்குது. என்ன லிங்கம் இருக்குது? ராம் ராம் ஜபம் நடந்துக்கிட்டு இருக்குன்றது ஒரு அடையாளம்.
அந்த சப்தம் தாட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. தாட்டு வந்துக்கிட்டு இருக்க வரைக்கும் அதில் அடையாளம் இருக்குது. இந்த அடையாளம் எப்போ இல்லாமல் போச்சோ அதுக்கு பேர் அலிங்கம் அப்படின்னு பேர். அலிங்கம், அந்த லிங்க மாத்திரம் அலிங்கம் ரெண்டு இருக்கு. நம்ம சொல்லிட்டு இருக்க இந்த ஜபம் வந்து பார்த்தீங்கன்னா, ராம் ராம் ஜபம் பண்ணுறீங்களா, கிருஷ்ண கிருஷ்ண ஜபம் பண்ணுறீங்களா, இல்லை ஓம் ஓம் பண்ணுறீங்களான்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆனால் வெறும் லிங்கமாகிறது, லிங்க மாத்திரம்னு ஒரு சப்தம். ராம் ராம், கிருஷ்ண கிருஷ்ண, ஓம் ஓம் இதெல்லாம் லிங்கம்னு பேர். இதெல்லாம் லிங்கம். லிங்கம் மாத்திரம்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆயிட்டுன்னு கேட்டிங்கன்னா, அது எதை குறிக்குதுன்னா, உங்கள் ஜபம் ஓங்கார ஜபம் நின்று போச்சு அப்படின்னா, எந்த ஜபம் பண்ணுறீங்களோ அந்த ஜபம் நின்று போச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் பிராண தத்துவம் மட்டும் போயிட்டு இருக்கும். வெறும் பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கும். இந்த பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிராணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க மாத்திரம் அப்படின்னு பேர். பிராணனுக்கு பேர் தான் லிங்க மாத்திரம். அந்த இடத்துல புத்தி இருக்கா இல்லையா சுவாமினா, புத்தி இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, வெறுமனே புத்தி இருக்காங்க. அப்போ பிராணன் வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புத்தி, இந்த ரெண்டும் சேர்ந்து வெறும் இருப்பு மாத்திரமா இருக்கிறதுக்கு பேர் தான் லிங்க மாத்திரம்னு பேர். வெறும் இருப்பு. இந்த சத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிராணன்ல என்ன தன்மை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் சத்து மட்டும். சத்தான்னு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா சத்தாவா இருக்கிறது. அது வந்து சத்தாவா இருக்கிறது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தி சேர்ந்தோன்னே அது லிங்க மாத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் புத்தி எது சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, மகத்தத்துவம் எதுன்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா அப்போ சொல்லணும் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகத்துனா லௌகிகமாக பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்த்தா புத்தி தத்துவம், சமஷ்டி புத்தின்னு சொல்லுவோம். இந்த சமஷ்டி புத்தியும் சமஷ்டி புத்திக்கு கீழே எது இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராணன் இல்லாமல் சமஷ்டி புத்தி இருக்காது. ஏன் பிராணன் எது? ஈஸ்வர தத்துவம். அது தூக்கத்தில் இருக்கிறது. அந்த பிராணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேக்கப் ஆகும்போது அந்த பிராணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தியாக பரிணமிக்கிறது. அப்போ பிராணன் சமஷ்டி புத்தி இருக்குனாவே அந்த இடத்துல பிராணனும் இருக்கு. அப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக போனீங்கன்னா, புத்தி தத்துவம் மகத்து இல்லை, டோட்டல் புத்தின்னு சொல்கிறோம். அது மகத்துன்னு பொதுவாக சொல்லுவோம். ஆனால் அது கூட என்ன சேர்த்துக்கணும், பிராணன் ப்ளஸ் சமஷ்டி புத்தியாக இருக்கிறது எதுவோ அதுதான் மகத்தத்துவம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இண்டிவிஜுவல் புத்திக்கும் டோட்டல் புத்திக்கும் என்ன சுவாமி வித்தியாசம், மகத்துக்கும் என்ன சுவாமி வித்தியாசம்னா, என்னோட புத்தியில் இருக்கிற இண்டிவிஜுவல் புத்தியில் இருக்கிற ஞானம் வேற, உங்களோட இண்டிவிஜுவல் புத்தியில் இருக்கிற ஞானம் வேற. ஒவ்வொருத்தருக்கும் ஞானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். மகத் புத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் இருக்காது. ஒரே புத்தி, கேவல புத்தி, டோட்டல் புத்தியில் வெறும் புத்தி இருக்கும். இந்த டோட்டல் புத்தியில் தான் இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுடைய புத்தியும் அங்கே தான் இருக்கு, பரிணமிக்கிறது, இண்டிவிஜுவல் ஆயிடுச்சா. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எப்போ உங்களுடைய இண்டிவிஜுவல் புத்தியில் இருக்கக்கூடிய எல்லா தாட்டும் நீங்கி போச்சோ அப்போ நீங்கள் மகத்தை பிராப்தி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். எது வரைக்கும் உங்கள்கிட்ட இண்டிவிஜுவல் ஞானம் இருக்கோ, ஒவ்வொரு புத்தியிலே இண்டிவிஜுவல் ஞானம் இருக்கோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பிராப்தி பண்ணலை, நீங்கள் இன்னும் மகத்தை பிராப்தி பண்ணலை, வெறுமனே இண்டிவிஜுவலில் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் புத்தியை மகத்தில் லயம் பண்ணி நிற்கணும். இதான் வந்து கட்டோபனிஷத் சொல்லுது லய பிரக்கிரியால. அந்த அந்த அது பண்ணும்போது என்ன ஆகும், உங்களோட ஞானத்தை புத்தியில் இருக்கிற அறிவை வந்து எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா, அந்த இடத்துல வெறும் பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கு. ராம் 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 போயிட்டே இருந்துச்சு, ராமும் நின்று போச்சு. ராம் 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 நின்று போனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் எது இருக்குன்னா வெறும் பிராண மாத்திரமாக இருக்கும். புத்தி எப்படி ஆயிடுச்சுன்னா, இண்டிவிஜுவல் புத்தி அந்த பிராணனில் போய் லயமாயிடுச்சு. அப்போ அந்த பிராணனுக்கு பேர் தான் வாஸ்தவத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன பேர், மகத்துன்னு பேர். அந்த இடத்துல வந்து புத்தி இருக்கானா, புத்தி இருக்கு. ஆனால் புத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் புத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இது இல்லை, மொத்த ஞானத்தோட சுரூபம் அது. எல்லா ஞானங்களும் அங்கே தான் மகத்தத்துவத்தை தான் இருக்குது. அதனால தான் அதை காயத்ரின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி இந்த சூரியனில் இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக சொல்கிறோம். சூரிய மண்டலத்துக்குள்ளார இருக்கிறவன், ரெண்டு தத்துவம் சூரிய மண்டலத்தில் இருக்குது. நம்ம எப்பவுமே கேட்குறோம்ல, தியோ யோன பிரச்சோதயாத் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறோம்.
சூரிய பகவானை பார்த்து காயத்ரியை வந்து பார்த்தீங்கன்னா தியோ யோன பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்கிறதே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு புத்தி சக்தியை மலரச் செய்வாயாக இதான் பிரார்த்தனை. டோட்டல் புத்தியும் அந்த சூரிய மண்டலத்துக்குள்ளார இருக்கிற ஹிரண்ய கர்ப்பருக்கு பேர் டோட்டல் புத்தின்னு பேரு. அவர்தான் டோட்டல் பிராணனாவும் இருக்கின்றார். பிராணசக்தியும் புத்தி சக்தியும் சேர்ந்த தத்துவத்துக்கு பேர் தான் ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா சாங்கியத்தில் என்ன பண்ணுவோம், சாங்கியத்திலையும் யோகத்திலையும் அந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம்னு வேதாந்தத்தில் எதை சொல்கிறோமோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், மகத் தத்துவம்னு சொல்கிறோம். இப்போ சூரிய மண்டலத்துக்குள்ளார இருக்கிற அந்த ஸ்ரீமன் நாராயணன், ஹிரண்ய கர்ப்பர்னு பேர் ஸ்ரீமன் நாராயணன், அவர் தான் சமஷ்டி புத்தி சமஷ்டி பிராணன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரிச்சா? அது எப்படி இருக்கும், டோட்டல்ல போனோன்னு தூக்கத்தில் என்னவா இருந்துச்சு சுவாமி, அந்த பிராணன் மட்டும். இப்போ ஜாகிரதத்திலேயே நீங்கள் அந்த புத்தியை கிராஸ் பண்ணினீங்கன்னா எப்படி இருக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் பிராண மாத்திரமா இருக்கிற பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் சுவாமி லிங்க மாத்திரம்னு சொல்லியிருக்கு பிராணனுக்கு, அந்த மகத்துக்கு வந்து லிங்க மாத்திரம்னு ஏன் சுவாமி சொல்லிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, லிங்கத்துக்கு நம்ம பேர் கொடுக்குறோம் பொதுவாக அரு உரு அப்படின்னு பேர் கொடுக்குறோம். சிவபெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் ஏன் வச்சுருக்கோம், லிங்கம் தெரியுங்களா உங்களுக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறத நான் சொன்னல பீஜம் இருக்குன்னு தெரியணும்னா பீஜத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா முளை வந்திருந்தா தான் தெரியும், ஓ உள்ள பீஜம் இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முளை வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் மகத் தத்துவம். அது எதை லிங்கம் பண்ணுது அப்படின்னா, எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, எதை இண்டிகேட் பண்ணுது, உள்ள இருக்கிற பீஜத்தை இண்டிகேட் பண்ணுது. உள்ள பீஜத்தில் எது இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மகத் தத்துவத்துக்கு முன்னாடி மூல பிரகிருதி அடிச்சா. இதுக்கு என்ன பேர் சொல்கிறோம், அவ்யக்தம் அப்படின்னு பேர். இந்த மூல பிரகிருதிக்கு காரணமாக இருக்கிறது, இந்த மகத் தத்துவத்துக்கு காரணமாக இருக்கிறது மூல பிரகிருதி. அதுக்கு வேதாந்தத்தில் ஒரு பேர், சாங்கியத்திலையும் யோகத்திலையும் ஒரு பேர். சாங்கியத்தில் யோகத்தோட டெர்மினாலஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதானம் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறோம். பிரதானம்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 3 குணங்களுடைய சாமிய அவஸ்தைக்கு பேர் பிரதானம். இது வந்து பார்த்தீங்கன்னா யோகத்திலையும் சாங்கியத்தோட டெர்மினாலஜி. மூல பிரகிருதி சாங்கியத்தோட டெர்மினாலஜி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஜம் சாங்கியத்தோட டெர்மினாலஜி, அவ்யக்தம் சாங்கியத்தோட டெர்மினாலஜி. இந்த மூல பிரகிருதிக்கு இத்தனை பேர் இருக்கு, மூல பிரகிருதி, பிரதானம், காரணம், பீஜம், அவ்யக்தம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கிய டெர்மினாலஜின்னு சொல்கிறார். இதே நம்ம வேதாந்தத்தில் படிக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு பேர் கொடுப்போம், அவ்யாக்கிருதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேர் அவ்யாக்கிருதம். அவ்யாக்கிருதம்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொல்கிறது அவ்யக்தம் சொன்னீங்கன்னா வெறும் மாயையை மட்டும் குறிக்கும். இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல், இதெல்லாம் நல்லா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அவ்யக்தம்ன்றது எதை குறிக்கும், வெறும் பிரதானத்தை மட்டும் இண்டிகேட் பண்ணுறது, ஜட தத்துவத்தை மட்டும் இண்டிகேட் பண்ணுறது அவ்யக்தம், வெறும் பீஜம். இதே வந்து வேதாந்தத்தில் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், அவ்யாக்கிருதம் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். என்ன சுவாமி வித்தியாசம், ரெண்டுமே வெளிப்படாதது தான். அவ்யக்தனாலும் வெளிப்படாதது, அவ்யாக்கிருதம்னாலும் வெளிப்படாதது. ந வியாக்கிருதம் இது அவ்யாக்கிருதம், ந வியக்தம் இது அவ்யக்தம், வெளிப்படாதது ரெண்டுமே அதான். ஏன் சுவாமி டிஃப்ரெண்ட் என்ன சுவாமி அப்படின்னா, வேதாந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கான்சியஸ்னஸ் ப்ளஸ் மாயா சேர்ந்தோன்னு அதுதான் பீஜமா ஈஸ்வர தத்துவமா நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து அவ்யாக்கிருதம்ன்ற சப்தம் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்வரனுக்கு சங்கேதம், ஈஸ்வரனோட சங்கேதம். நல்லா புரிஞ்சுங்க, ஈஸ்வரன் எதோட சேர்ந்தவர், உமையொரு பாகன். நம்ம சொல்லுவோம் அழகாக சொல்கிறோம், அர்த்தநாரீஸ்வரர், உமையொரு பாகன், சிவகாமி சுந்தரி, சிவகாம சுந்தரி. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியோட சேர்ந்து இருக்காங்க அந்த இடத்துல. அப்போ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தனிச்சிருந்தாங்கன்னா, வேதாந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா தனிச்சிருந்தாங்கன்னா கிரியேஷன் பண்ண முடியாது. ஆனால் சாங்கியத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரகிருதின்னு சொல்கிறது வந்து அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தன்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷன் பண்ணுறவங்க. அப்போ புரியுதா, தனிச்சு எங்கேயாவது மாயையை சொல்லும்போது அவ்யக்தம்னு சொல்லணும். வேதாந்தத்தில் சொல்லும்போது மாயையோடு சேர்ந்து சைத்தன்யம் தான் கிரியேஷனை பண்ணுது.
மாயாவை பயன்படுத்தி மாயாவிதான் கிரியேஷனை பண்றார். அப்ப என்ன அர்த்தம்? மாயாவும் மாயாவியும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேஷன் பண்ண முடியும் வேதாந்தம் சொல்றது. அப்போ மாயையோடு சேர்ந்து இருக்கிற சைத்தன்யத்துக்கு பேர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு பேர். மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் சொல்லுது. மாயையை பிரகிருதி என்று அறிந்து கொள்வீர்களாக. அந்த மாயையை உடையவனை வந்து பார்த்தீங்கன்னா மகேஸ்வரன் என்று அறிந்து கொள்வீர்களாக. அப்ப மகேஸ்வரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயையோடு கூடிய மாயாவி. யார் மாயாவி? பரமேஸ்வரன் தான் மாயாவி. அப்ப அவர்கிட்ட என்ன இருக்கு? மாயை அவர் கூட சேர்ந்து இருக்கு. உமையொரு பாகன். அம்பாள் வந்து கூடவே அர்த்தநாரீஸ்வரரா இருக்கார். ஆயிடுச்சா? அப்போ மாயை பிளஸ் சைத்தன்யத்தோட சேர்ந்து சொல்லும் போது அது ஈஸ்வர தத்துவம். அதுக்கு பேர் அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேர். தனிச்ச முறையில எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா பீஜத்தை மட்டும் காரணத்தை மட்டும் சொல்லணும் அப்படின்னா, பிரகிருதியை மட்டும் சொல்லணும்னா அவ்யக்தம் சொல்லணும். ஆயிடுச்சா? அதே மாதிரி முதல்ல வெளிப்பட்ட தத்துவம் ஈஸ்வரன் இருந்து எது வெளிப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராண தத்துவம் வெளிப்பட்டது. அந்த பிராண தத்துவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் மூல பிரகிருதியில வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வெளிப்பட்ட முதல் தத்துவம் எப்படி வெளிப்படுது அப்படின்னா பிராணனா வெளிப்படுது. அந்த பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்யாக்கிருத பிராணன் ஒன்று இருக்கு, வியாக்கிருத பிராணன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அவ்யாக்கிருத பிராணன் தூக்கத்தில் இருக்கிற பிராணனுக்கு பேர் அவ்யாக்கிருத பிராணன். இது வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா மாண்டூக்கிய உபனிஷத்தில் ஏச சர்வேஸ்வரக ஏச யோனிகி அப்படின்னு மந்திரம் இருக்குது. அதோட பாஷ்யத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா பிராணபந்தனம் ஹி மனசோமி என்ற ஒரு கொட்டேஷன் கொடுத்து ஆச்சாரியார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். மாண்டூக்கியத்தை சொல்லி இந்த பிராணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிர்குண பிரம்மத்துக்கான அடையறதுக்கான துவாரம் அப்படின்னு சொல்லுது. அதுதான் ஈஸ்வரன் அப்படி. அப்போ நீங்கள் வந்து பிராணனை தாண்டாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதை அடைய முடியாது? அந்த நிர்குணத்தை பிராப்தி பண்ண முடியாது. அப்போ அந்த பிராணன் தூக்கத்தில் இருக்கும்போது அதுக்கு பேர் அவ்யாக்கிருத பிராணன் பேர். அங்கே தேசம் இல்லை, காலம் இல்லை, வஸ்துக்கள் இல்லை. ரைட்ஸா? அதுதான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்படும் போது புத்தி தத்துவமாக வெளிப்படுது. ரைட்ஸா? அந்த புத்தி தத்துவம் எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் டோட்டல் காஸ்மிக் புத்தியாக இருக்கும்போது அதோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிராணன். இதுக்கு பேர் தான் என்ன பேர்னா லிங்கம்னு பேர். லிங்கம் லிங்கம்னு நம்ம வெளியில சிவலிங்கம் சொல்றோம்ல. லிங்கம்னா என்ன அர்த்தம் சுவாமினா லிங்கியதே. ரொம்ப லட்சணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். லிங்கமே வந்து பார்த்தீங்கன்னா அலிங்கம் கொடுத்துருக்கேன், லிங்கம் கொடுத்துருக்கேன். லிங்கம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, கொடுத்துருப்பேன் நான். எங்கேயாவது இருக்குமே. லிங்கியதே போத்தியதே இது லிங்கம். வேற அலிங்கத்துக்கு கொடுத்துட்டா நம்ம லிங்கத்துக்கு எடுத்துருவோம். லிங்கம்னா என்ன அர்த்தம்னா லிங்கியதே போதயதி, லிங்கயதி போதயதி இது லிங்கம். லிங்கயதி அப்படின்னா என்ன அர்த்தம்? இண்டிகேட் பண்றது. இப்ப நம்ம சிவலிங்கத்தை வச்சிருக்கோமே, சிவலிங்கம் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது? சிவலிங்கம்ன்றதுக்கு அர்த்தம் சிவனுக்கு லிங்கம். சிவனுக்கு லிங்கம் சிவலிங்கம். புரியுது உங்களுக்கு? அந்த சிவம் எது அப்படின்னா ஈஸ்வரன், பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் பீஜ ரூபமா இந்த ஜெகத்துக்கு பரமேஸ்வரன் ஜீவ என்னது காரண ரூபமா பீஜமா என்ன பண்றார்? மாயையோடு சேர்ந்து இருக்கார். அவர் அலிங்கம். அவருக்கு வந்து எந்த அடையாளமும் இல்லை. அவரை வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் அதை உணர்த்துறதுக்காகத்தான் வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் வைக்கப்பட்டிருக்கு. அடிச்சா? அப்ப லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எதை இண்டிகேட் பண்ணுது? லிங்கம்னா இண்டிகேட் எதை பண்ணுது? பரமேஸ்வரனை, அவ்யாக்கிருதத்தை. அப்போ அதுல ஏதாவது நாமரூபம் இருக்கா சாமி? லிங்கத்துல ஏதாவது நாமரூபம் இருக்கா? நான் இப்பதான் லேட்டஸ்டா ஏதோ ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். ஏதோ ஒன்று யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தட்ட வந்து கேட்குறான். ஒரு ஹீரோ யாரோ உட்காந்துருக்காங்க, ஹீரோ ஏதோ ஒரு ஹீரோ தெரில. ஒரு கல் இருக்கு. அந்த கல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிடக்குது. இந்த சின்ன பையன் அவனுக்கு வந்து ஏதோ எங்கேருந்து காட்டுவாசி ஏதோ ஒன்று அவன் வந்தான். அவன் கேட்குறான், ஒரு நந்தி மாதிரி ஒன்று உட்காந்துருக்கு. இவன் சொல்கிறான், இதுவும் கல் தான், இதுவும் கல் தான், இதுக்கே ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பூ போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறாங்க இந்த லிங்கத்தை, இந்த நந்தியை. இன்னொரு கல் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் கிடக்குது, அது அப்படியே கிடக்குது. அந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறான். இதே மாதிரி நந்தியிலையாவது ஒரு மாடு மாதிரி இருக்கு. நீங்கள் லிங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
எங்கேயாவது ஆப்பிரிக்காவில் கொண்டு போயிட்டு இது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க? யாருக்கும் தெரியாது. அப்போ என்ன அர்த்தம்னா, லிங்க மாத்திரம், அதில் வந்து எந்த ஒரு நாம ரூபங்களும் வியக்தமாகலை. நாம ரூபங்களும் வியக்தமாகலை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது லிங்கம் இருக்கு. உருவங்கள் எதுவும் இல்லை, அது அருவமும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது லிங்கத்தை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபார்மும் ஃபார்ம் இல்லாமையும் இருக்கிறதுக்கு பேர் தான் லிங்கம். அதுக்கு பேர் தான் லிங்க மாத்திரம்னு பேர். அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம சிவலிங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா கும்பிடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்தை தான் சிவனா உபாசிச்சுக்கிட்டு இருக்கோம். வெளிப்பட்ட லிங்கம், அதாவது பரமேஸ்வரனுக்கு லிங்கம் இது. ஹிரண்ய கர்ப்பர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரனோட அடையாளம், லிங்கம். தத்துவ ரீதியில் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸே வராது உங்களுக்கு. அதனால தான் நம்ம இது வந்து விஷ்ணு சாஸ்திரம் நாம் படிச்சுட்டு இருக்கும் போது சிவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுக்கும் பேதத்தையே பார்க்காதன்னு நம்ம சொல்கிறோம்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படும் போது என்ன, அது விஷ்ணுவாக வெளிப்படுறார். ஒன்று காரணம், ஒன்று சூக்ஷ்மமான காரியம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹிரண்ய கர்ப்ப ரூபங்கள் தான். இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அந்த ஈஸ்வரனோட அவனை இண்டிகேட் பண்ணுறதுக்கான எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகத்தத்துவம் தான், லிங்க மாத்திரம் தான். மொத்தமும் லிங்கம் தான். இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் லிங்கம். இந்த லிங்கத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன இது பண்ணணும்? எந்த நாம ரூபமாக இருந்தாலும் சரி அந்த லிங்கத்திலிருந்து உண்டானது. லிங்கம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிங்கம் சுவாமியையும் அம்பாலையும் உணர்த்துறதுக்கான ஒரு அடையாளம் தான். சிம்பிள். உள்ள இருக்க பரமேஸ்வரன் பார்வதியை சொல்றதுக்காக வெளிப்பட்டது தான் இந்த லிங்கம். அப்ப லிங்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கோமோ இது எல்லாத்துக்கும் என்ன பேரு? மகத்தத்துவம்னு பேரு. முதல்ல உண்டானது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். லிங்க மாத்திரம் மகத்தத்துவம். பாடத்துக்கு வந்துருங்க. தஸ்மின் ஏத்தே சத்தா மாத்திரை மகதி ஆத்மனி அவஸ்தாய. இந்த மொத்தம் எத்தனை தத்துவங்கள் நம்ம பார்த்துருக்கோம்? அந்த மகத்தத்துவத்துல இருந்து அகங்கார தத்துவம் அஸ்மிதா உண்டாச்சு. அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகள் உண்டாச்சு. இந்த ரெண்டும் 5 1 6 வந்து பார்த்தீங்கன்னா விசேஷம் அவிசேஷம். அந்த அவிசேஷங்கள்ல இருந்து தான் 16 தத்துவங்கள் என்னது விசேஷங்களா உண்டாச்சு. அப்படிதானே பார்த்துருக்கோம். 16 + 6 22. இந்த 16 தத்துவங்களுக்கும் இந்த 16 தத்துவங்களை எதற்குள்ளார தூக்கி போட்டுடலாம்? இந்த அவிசேஷத்துக்குள்ளார தூக்கி போட்டுடலாம். அப்ப 6 வந்து பார்த்தீங்கன்னா அவிசேஷங்கள். இந்த 6 அவிசேஷங்களும் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னா இந்த மகத்தத்துவத்துக்குள்ளார தான் பரிணமிக்குது. நூலில் வீவிங் பண்ணோன கிளாத்து பரிணமிக்கிற மாதிரி இந்த மகத்துன்னு சொல்லக்கூடிய லிங்க மாத்திரமா இருக்கிற மகத்துல இந்த 6 அவிசேஷங்களும் இருக்கின்றன. நூலில் துணி இருக்கு. நூலில் என்ன இருக்கு? துணியில நூல் இல்லை. பார்த்தீங்கன்னா தப்பு. துணியில நூல் இல்லை, நூலில் தான் துணி இருக்கு, கிளாத் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நூல் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதான் காரணம். காரணத்தில் தான் காரியம் இருக்கும் ஒழிய காரியத்தில் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொன்னீங்கன்னா தப்பு. நூலுக்கு மேலே தான் நூலோட பரிணாமமாக தான் கிளாத் இருக்கிற மாதிரி இது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் மகத்தத்துவத்துக்கு மேலே, மகத்தத்துவம் சொல்லக்கூடிய லிங்க மாத்திரத்துக்கு மேலே எது இருக்குது அப்படின்னா இது எல்லாம் 6 அவிசேஷங்களும் என்ன இருக்கு? அவஸ்தாய, நல்ல நிலை பெற்றதா இருந்துக்கிட்டு. சரி, இந்த மகத்தத்துவத்துக்கு என்ன சுவாமி பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தா மாத்திரே. சத்தா மாத்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, ரொம்ப முக்கியமானது. சத்தான்றதுக்கு அர்த்தம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ்லேயே கூட கொடுத்துருப்பேன், நான் வரும்போது சொல்கிறேன். சத்தா மாத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா காரியத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கான சாமர்த்தியம் எதெல்லாம் இருக்கோ அதுக்கு பேர் சத்தான்னு பேர். காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய, உற்பத்தி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறது எதுவோ அதுக்கு பேர் சத்தா மாத்திரம்னு பேர். இந்த மகத்தத்துவத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த கிரியேஷனையும் வெளிப்படுத்துறதுக்கான சாமர்த்தியம் இந்த மகத்தத்துவத்தில் இருக்குது. ஆனால் எப்படி இருக்கும்? வெளிப்படுத்தாமல் இருக்கும், அப்படியே இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தில் சொல்கிறோம். மகத்தத்துவம்னு இங்கே சொல்கிறோம்,
இது வந்து வேதாந்தத்தில் என்ன பேர்? ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். ஹிரண்ய கர்ப்பன்னு என்னது? கோல்டன் எக்கு. எல்லா கிரியேஷனையும் எத்தனை 1000 கோடி கிரியேஷன் உண்டானாலும் அதை எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய சாமர்த்தியத்தோடு எந்த தத்துவம் இருக்கோ அதுக்கு பேர் தான் சத்தா மாத்திரம் அப்படின்னு பேர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சத்து அதோட ஒரு மாயாவோட அக்ஷரம் தாவை சேர்த்தீங்கன்னா சத்தாவாயிடும். சத்தான்றது என்னது? இருப்போட தன்மைக்கு பேரு சத்தா. இருப்புன்னு சொன்னீங்கன்னா சத்து, பியூர் எக்ஸிஸ்ட். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா தான்னு சேர்த்தீங்கன்னா மாயா அம்சம். அது தான்றது மாயா அம்சம். அதை சேர்த்தீங்க அப்படின்னா சத்தாவாயிடும். அப்போ சத்துல வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி நடக்காது. வெறும் சத்துல உற்பத்தி இல்லை, சத்தால வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி எல்லாமே பண்ற சாமர்த்தியம் அதுல இருக்கு. அந்த சத்தா வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சத்தா மாத்திரே. அப்போ ஈஸ்வரன் எப்படி இருப்பார் தெரியுங்களா? அந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் எப்படி தெரியுங்களா இருக்கும்? வெறும் கிரியேஷனை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தோடு அந்த மகத்தத்துவம் சத்தா மாத்திரமா இருக்கும். அந்த சத்தா மாத்திரமான தத்துவத்துக்கு மேலதான் இந்த 6 அவிசேஷங்களும் என்ன பண்ணுது? மகத்தி ஆத்மனி அவஸ்தாய சொல்லிட்டார். சத்தா மாத்திரே மகத்தி ஆத்மனி. சத்தா மாத்திரமா இருக்கக்கூடிய மகத்தாத்மால அதுதான் பிராணன் சொல்றோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பிராணன் என்னங்க அப்படி இப்படி இருக்கு அப்படின்னா, மொத்த கிரியேஷனும் அங்கிருந்து அங்கே உண்டாச்சு. மொத்த கிரியேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தான் உண்டாச்சு. நம்ம தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிராணன் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பிராணன் எப்படிப்பட்டது அப்படின்னா, எல்லாத்தையும் மனசெல்லாம் அடக்கி புத்தியெல்லாம் அடங்கி இருந்துச்சு அப்படின்னா வெறும் பிராணன் மட்டும் போயிட்டு இருக்குன்றோம். ஐயோ நினைக்காதீங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கிரியேட்டர். எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுற சாமர்த்தியம் உடையதுன்னா அந்த பிராண தத்துவம். அந்த பிராண தத்துவம் தான் மகத்துன்னு பேர். அந்த மகத்த ஆத்மால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷனுக்கு முன்னாடி கிரியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் எதுக்கு மேலே இருக்குன்னு அந்த பிராண தத்துவத்தில் தான் நிலை பெற்று இருக்கின்றன. ஆயிடுச்சா? அவஸ்தாய விவ்ருத்திம் காஷ்டம் அனுபவந்தி. விவ்ருத்திம் அப்படின்னா வளர்ச்சின்னு அர்த்தம், growth. அப்போ என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா மகத்தாத்மா தான் பிராணன்னு பேரு. அதுதான் புத்தியா பரிணமிக்குது. ரெண்டும் சேர்ந்த தத்துவம். பிராணன் பிளஸ் புத்தி ரெண்டுக்கும் பேர் தான் மகத்துன்னு பேரு. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தா மாத்திரமா இருக்கு. சத்தானா உற்பத்தியை பண்ணக்கூடிய சர்வ சாமர்த்தியத்தையும் உள்ளடக்கியதா இருக்கு. அதுக்கு மேலதான் என்னது? அஸ்மிதான்ற அகங்கார தத்துவம் பரிணமிக்குது, அவிசேஷம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலதான் 5 தன்மாத்திரைகள் வந்து பார்த்தீங்கன்னா பரிணமிக்குது. அப்போ 5 1 6 விஷயத்துக்கு பேர் அவிசேஷம்னு பேர். இது எல்லாம் அந்த சத்தா மாத்திரமா இருக்கிற மகத்தாத்மால பிராணன் பிளஸ் புத்தியில நின்றுக்கிட்டு என்ன பண்ணுது தெரியுங்களா? விவ்ருத்திம். அங்கிருந்து கிரியேஷன் வந்து விதவிதமான கிரியேஷன் என்ன பண்ணுது? அண்ட பிரம்மாண்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய சர்வமும் இதோட காரியம்தான். அப்போ இதுல இருந்து தான் காஷ்டாம் அனுபவத்தி அப்படின்னா இந்த லோக்கத்தோட எண்டு எது, லாஸ்ட் கிரியேஷன்ல எது எண்டு வரைக்கும் இருக்கோ அது எல்லாமா இதுதான் பரிணமிக்கின்றது. மகத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா அகங்காரம், அகங்காரத்துக்கு மேல தன்மாத்திரைகள். இவைகள் தான் மெதுவா விசேஷங்களா ஆகுது. 16 விசேஷங்களாகுது, பரிணமிக்குது. 16 விசேஷங்கள் தான் இந்த அனந்த கோட்டி பிரம்மாண்டமா இந்த லோக்கத்துல எதெல்லாம் இருக்குமோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பரிணமிச்சு இருக்கு. ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பிரதி சம்சிருஜ்யமானாச்ச. இது வந்து கிரியேஷன்ல. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். கிரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா புரிஞ்சுக்கிட்டே வாங்க. கிரியேஷன் எப்படி நடந்துச்சு? தூக்கத்துல நான் இருந்தேன், ஆத்மா இருந்துச்சு. கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயா எப்படி இருந்துச்சு? அலிங்கம். அதுக்கு என்ன பேரு? அலிங்கம். தூக்கத்தில் ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியல. என்ன சொல்கிறேன்? நான் சுகமாக தூங்கினேன். நான் தெரிஞ்சேன். நான் சுகமாக தூங்கினேன். என்னோட அனுபவம், சுவானுபவம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் இருக்கிறது அந்த மாயா பிரகிருதி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறேன். ஏன் தெரியுங்களா? அதுக்கு பேரே வந்து அலிங்கம்னு பேர். ஒரு அடையாளமும் இல்லை. இந்த ரெண்டும் சேர்ந்தோன தான் வந்து பார்த்தீங்கன்னா பிராண தத்துவமா அது ஈஸ்வர தத்துவமா தூக்கத்தில் இருக்கு. அந்த பிராண தத்துவம் தான் வெளிப்படும் போது
வெளிப்படும் போது வியாக்கிருத அவஸ்தையில் என்ன பண்ணுது அப்படின்னா புத்தியாக பரிணமிக்குது. அப்போ புத்தி காரியம்னாவே அதுக்கு கீழே காரணம் இருக்குமா, பிராண தத்துவம் அங்கே இருக்கும். அதனால தான் பிராணன் ப்ளஸ் புத்திக்கு பேர் தான் மகத்தத்துவம் அப்படின்னு பேர். படிச்சா அந்த மகத்தத்துவம்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா புத்தி வேக்கப் ஆயிடுச்சு. புத்தி வேக்கப்பான மாத்திரத்தில் என்ன நடந்துச்சுன்னா அகங்காரம் வேக்கப் ஆயிடுச்சு. நான் பரமஹம்சானந்தா அகங்காரம் வந்துருச்சு. அகங்காரம் வந்த மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, என்னது ஏதோ பேட் ஸ்மெல் வருது, இல்லை ஏதோ சில்லுன்னு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா எனக்கு வேக்கப் ஆன மாத்திரத்தில் தன்மாத்திரைகள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சு. தன்மாத்திரைகள் அது சப்த ரூபரசகந்த ஸ்பர்ஷம். அப்போது மகத்து, அந்த மகத்துன்றது புத்தி, புத்தி வேக்கப்பானோன்னு அகங்காரம் வேக்கப்பாயிடும். நான் பரமஹம்சானந்தா, நான் ஜீவன், நான் புண்ணாக்கு புண்ணாக்கு புண்ணாக்குன்னு நிறைய உண்டாயிடும், மண்ணாங்கட்டின்னு. அதுக்கப்புறம் அது உண்டான மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும் தன்மாத்திரைகள், சப்த ரூபரசகந்த ஸ்பர்ஷம் தெரியும். முதல்ல எனக்கு வந்து என்னோட ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா டச் தெரியும். முதல்ல எனக்கு எதையாவது ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி போச்சு ஸ்கின், என்னன்னு தெரில. இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் இப்படி ஆகும் போல இருக்கு. சரி, என்னன்னு கேட்டால் சின்ன ஏதாவது பட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கு, ஐயோ அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பர்ஷம்ன்றது தன்மாத்திரையோட ஸ்பர்ஷ ரூபரசகந்த ஸ்பர்ஷம். சொல்லுங்க, வெயிட் பண்ணுங்க. தன்மாத்திரைகள் வேக்கப் ஆகுது. இந்த தன்மாத்திரைகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தன்மாத்திரைகளை உணர்றதுக்கு என்ன வேணும், சப்தரூபரசகந்தத்தை இது பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் உங்களுக்கு அறிய முடியுமா? தன்மாத்திரைகளோட காரியம் வந்து பார்த்தீங்கன்னா தன்மாத்திரைகள் நமக்கு வேக்கப் ஆகுறது தெரியாது, ஏன்னா அது சூக்ஷ்மம். தன்மாத்திரைகள்ல இருந்து இந்திரியங்கள் வேக்கப் ஆகுது. தன்மாத்திரைகள்ல இருந்து பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனசு, மொத்தம் 11 தத்துவம் வந்து தன்மாத்திரைகள்ல இருந்தா உண்டாகுது. நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு சட்டிலா நமக்கு வந்து ஞானம் இல்லை. நம்ம என்ன பண்றோம், இந்திரியம் வேக்கப் ஆயிட்டதுக்கு பிறகுதான் நம்ம ஃபீல் பண்றோம். இந்திரிய வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் சப்த ரூபரச கந்தத்தை அறிய முடியும். அப்போ ஆனா வேக்கப் ஆகுறதோட ஸ்டைல் எப்படி இருக்கும், முதல்ல அஸ்மிதா உண்டாயிரும், அகங்காரம் வேக்கப் ஆயிடும், புத்திக்கு அப்புறம் அகங்காரம், அகங்காரத்துக்கு அப்புறம் தன்மாத்திரை, தன்மாத்திரையிலிருந்து தான் மனசுல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள். இதான் ஸ்டெப்ஸு. அகங்காரம், அகங்காரத்துல இருந்து மனசுல இருந்து பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியிலிருந்து பஞ்ச கர்மேந்திரியம். ஆனால் நமக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தன்மாத்திரைகள் வேக்கப் ஆகுறதும் தெரியாது, மனசு வேக்கப் ஆகுறதும் தெரியாது. முதல்ல என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருந்தா பாஸ் ஆகும் நமக்கு மெசேஜ். எனக்கு ஸ்மெல் வருது, எனக்கு இதாகுது அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுறோம், உல்டாவாக யோசிக்கிறோம். ஆக்சுவலாக இந்திரியம் முதல்ல இல்லை, இந்திரியம் கடைசியில் தான். புத்திக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புத்திக்கு அப்புறம் அகங்காரம், புத்தியிலேயே அகங்காரம், அதுக்கப்புறம் மனசுக்கு அப்புறம் தான் வந்து இல்லை, மனசுக்கு முன்னாடி என்ன ஆயிடுது, பஞ்ச தன்மாத்திரைகளுக்கு அப்புறம் தான் மனசுக்கு அப்புறம் தான் பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியத்துக்கு அப்புறம் தான் பஞ்ச கர்மேந்திரியம். இதெல்லாம் வேக்கப் ஆகும்போது பாடி வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆகிடும். இதுதான் இந்த பாடி வேக்கப் ஆனதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்குறோம். இது இருக்குது, அது இருக்குது, அமெரிக்கா இருக்குது, லண்டன் இருக்குது, சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இது சின்ன பூச்சியாக இருக்குது அப்படின்னு. பெரிய பூச்சி, சின்ன பூச்சி எல்லாம். என் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பெரிய கரப்பாம்பூச்சி எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, பாவம். அது பாட்டுக்கு இருந்துச்சு, செத்து போச்சு. மறுநாள் காலையில் பார்க்குற செத்து போயிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று செத்து கிடக்குது, எப்படி செத்து போச்சுன்னு தெரில. அப்போ பெரிய கரப்பாம்பூச்சி, சின்னதாக டாட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு, எல்லாம் மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருந்து அப்படின்னு கேட்டினா இதோட எது மகத்துக்கு மேலே அகங்காரம்ன்ற அஸ்மிதாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகள். இந்த இதில் இருந்து தான் என்னன்னு கேட்டிங்கன்னா மீதி இருக்கிறதெல்லாம் விசேஷங்கள்னு பேர். மற்ற எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிட்டுச்சு. கிரியேஷன் முடிஞ்சு போச்சு, லாஸ்ட் எண்டு வரைக்கும் இதான் கிரியேஷன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிசம்சிருஜ்யமானம் அப்படின்னா லயக்காலம்னு அர்த்தம். எப்படி கிரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விரிவடைஞ்சு போச்சோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சம்சிருஜ்யமானம்னா நல்லா சிருஷ்டி நடக்கிறது.
பிரதிசம்சிருஜ்யமானம் அப்படின்னா பிரதின்ற வார்த்தையை போட்டிங்கன்னா ஆப்போசிட், ரிட்டர்ன் பேக் ஆகிறது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நடக்குது. என்னது ரிட்டர்ன் ஆகுறத பாருங்கள், லய பிரக்கிரியா இதுதான் முக்கியம். எப்படி ரிட்டர்ன் ஆகுது? சப்த ரூபரச கந்தத்தை எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் வெளியில். முதல்ல இது எல்லாம் எங்கே போகுது? விஷயமாக இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாம் அந்தந்த இந்திரியங்கள்ல லயமாகுது. இந்திரியங்கள் எல்லாம் மனசுல லயமாகுது. மனசு புத்தியில லயமாகுது. அந்த புத்தியிலேயே லயமான மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த அகங்காரமும் அதுக்குள்ளாரிய லயமாயிடுது. லயமானதுக்கு பிறகு அந்த புத்தி வந்து பார்த்தீங்கன்னா பிராணனில் போய் தூக்கத்தில் பிராணனில் போய் லயமாகுது. அந்த பிராணனில் என்னெல்லாம் இருக்குன்னா, நான் சுகமாக தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லைன்னு புருஷன் இருக்கான், பிரகிருதி இருக்கு. பிரகிருதியிலிருந்து தான் பிராணன் உண்டாச்சு, பிராணனில் தான் நம்ம போய் தூங்கி போகிறோம் எல்லாம். அந்த பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆகும்போது புத்தியாச்சு, புத்தியில் அகங்காரம் வந்துச்சு, அகங்காரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகள் வந்துச்சு, பஞ்ச தன்மாத்திரைகள்லேருந்து மனசு வந்துச்சு, மனசுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கத்தில் இருக்கிற சர்வ வஸ்துக்களும் ஸ்தூல பூத்தங்கள்லேருந்து மொத்தமும் உண்டாச்சு. அவ்வளோதான். அப்போ ரிட்டர்ன் பேக் எப்படி வந்தோமோ அப்படியே ரிட்டர்ன் போகணும். ஆச்சரியர் சொல்கிறார், பிரதிசம்சிருஜ்யமானாச்ச. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா லயத்தை பிராப்தி செய்யும் போது பிரளய காலத்தில் தஸ்மின் ஏவ சத்தா மாத்திரே மகதி ஆத்மனி தெளிவாக சொல்கிறார் பாருங்க. ரிட்டர்ன் போகும்போது எங்கே போகும்? விசேஷங்கள் எல்லாம் அவிசேஷத்தில் லயமாகும். அவிசேஷம் எத்தனை? ஒரு அஸ்மிதா, அப்புறம் 5 தன்மாத்திரைகள், மொத்தம் 6 ஐட்டம். விசேஷங்கள் எல்லாம் இந்த அவிசேஷத்தில் லயமாகும். அவிசேஷம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? இந்த மகத் தத்துவத்தில் ஆயிடும். மகத்தில் எப்படிப்பட்ட மகத்து? சத்தா மாத்திரே மகதி ஆத்மனி. வெறும் சத்தாவா இருக்கிற மகத் ஆத்மால சத்தா மாத்திரமா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கேன்? எந்த தாட்டும் இல்லாமல் இருக்கிறது. எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராணனுக்கு போயிடும். பிராணன் பிளஸ் புத்தி இந்த 2 தத்துவத்தில் போய் சத்தா மாத்திரமா இருக்கிற அந்த மகத்தியாத்மனி அவஸ்தாய நிலை பெற்று ஆயிடுச்சு. பிராணனில் போய் ஒடுங்கியாச்சு. ஒடுங்கினதுக்கு பிறகு என்ன இருக்கு சுவாமி அப்படின்னா அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான சப்தம் சொல்றாரு. யத்து தத்து. எது வந்து பார்த்தீங்கன்னா தத்து நிசத்தா சத்தம். இதுதான் அலிங்கத்துக்கு லட்சணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அலிங்கம். இப்போ நீங்கள் தூங்கி போறீங்க, பிராணனில் போய் தூங்கி போறீங்க. இந்த பிராணனுக்கு அடுத்து இந்த பிராணன் எங்கே சுவாமி இருக்குன்னு யாராவது கேள்வி கேட்டால் என்ன சொல்வீங்க? பிராணன் எங்கே இருக்குன்னு கேள்வி கேட்டால் அந்த அவ்யாக்கிருத்தம், அந்த அவித்யாவுக்கு மேலே தான் இந்த பிராணன் கல்பிதம். அவித்யாவுக்கு மேலே தான் பிராணன் கல்பிதம். சரி, இந்த பிராணன் எதோட பரிணாமம்னு கேட்டிங்கன்னா அந்த அவித்யான்னு சொல்கிற பிரதானம்னு சொல்கிற மூல பிரகிருதியோட பிரதானம், அந்த அதோட பரிணாமம் தான் இந்த பிராணன். அப்போ அந்த மூல பிரகிருதிக்கு என்ன பேர் சுவாமினா அதுக்கு பேர் தான் அலிங்கம் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அலிங்கம்னு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஒன்றும் தெரியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறோமே, அதான் ஒன்றும் தெரியலன்னா என்ன அர்த்தம்? அடையாளமே தெரியலச்சு, யாருன்னே தெரியலச்சு. நம்ம சொல்கிறோம்ல யாரையா பார்த்து, எப்படி இருந்தார், எப்படி ஆகிட்டார், அடையாளமே தெரியாமல் ஆகிட்டாருச்சு அப்படின்றோம். தூக்கத்தில் நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்னா அடையாளமே தெரியாமல் போயிடுறோம். நான் யார், இங்கே சுற்றி இருக்கிறது என்ன, ஒன்றும் தெரியல, எந்த அடையாளமும் இல்லாமல். அப்போ இந்த பிராண தத்துவம் எங்கே இருக்குன்னா அந்த அடையாளம் தெரியாத அலிங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போய் நிலை பெறு. டெய்லி தூக்கத்தில் தான் நடக்குது. திரும்ப எங்கேருந்து வரும்? அதே மூல பிரகிருதியில் இருக்கக்கூடிய பிராணன், அந்த பிராணன்ல இருந்து தான் வேக்கப் ஆகிறோம் புத்தியா, புத்தி வேக்கப் ஆனோன அகங்காரம், அகங்காரம் வேக்கப் ஆனோன தன்மாத்திரைகள், தன்மாத்திரைகள் வேக்கப் ஆனோன மனசு, மனசு வேக்கப் ஆனோன பஞ்சஞானேந்திரியம், பஞ்சஞானேந்திரியம் வேக்கப் ஆனோன பஞ்சகர்மேந்திரியம், பஞ்சகர்மேந்திரியங்கள் வேக்கப் ஆனோன தேகம் ஃபுல்லாக வேக்கப் ஆகிடுது. ஸ்தூல பூத்தங்கள் வந்துடுது. ஸ்தூல பூத்தங்கள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும் கிரியேஷன் ஆகிடுது. இவ்வளோ தாங்க ரூட் ஆயிடுச்சா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலிங்கம்னு சொல்கிறீங்களா சுவாமி, அதுக்கு ஏதாவது லட்சணம் இருக்குமே சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா லட்சணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான லட்சணம் சொல்ல போகுது. இதை ஆரம்பித்தா முடிக்க முடியாது. நாளைக்கு மீதியை பார்க்கலாம். இந்த ஒரு 2-3 கிளாஸை மட்டும் என்ன பண்ணுங்கன்னு கேட்டால் யூடியூப்பில் ஈவினிங் போட்டால் சும்மா ஒரு வாட்டி பொறுமையாக இருந்து கேளு. வேதாந்தம் என்ன சொல்லுது லைட்டாக சொல்கிறேன். இந்த தத்துவத்தை 2த்தையும் கரெக்டாக இது பண்ணிங்க. உங்கள்கிட்ட பிரமாணம் உங்கள்கிட்டயே இருக்குது. நீங்கள் தான் பிரமாணம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயோ போய் தேட வேண்டாம். ரெஃபரன்ஸ்லாம்
எப்படி தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகிறோம், என்னென்ன நடக்குது, திரும்ப எப்படி ரிட்டர்ன் போகிறோம். தூங்கும் போது இன்னைக்கு கவனிங்க என்னெல்லாம் நடக்குது, மெதுவாக ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே வரோம். தூக்கத்தை நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா அதே மாதிரி வேக்கப் ஆகும்போது நல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த ரெண்டுத்தையும் சரியா பண்ணீங்கன்னா சிருஷ்டியும் லயமும் உங்களுக்கு அத்துப்படி ஆயிடும். சரியா? இந்த சாஸ்திரத்தையும் கொஞ்சம் சகாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் இல்லாமல் உங்களுக்கு போகும். இந்த முக்கியமான தத்துவம், இந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம், அதுக்கு பேர் தான் என்ன பேர்? மகத் தத்துவம். இதை நல்லா புரிஞ்சுங்க. இங்கே நிறைய பேருக்கு மகத் தத்துவமும் இந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவமும் சரியாக புரியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிருகதாரண்ய உபனிஷத்தில் இதுதான் உபாசனை. நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பாடம் படிக்கிறோம்ல, என்னன்னு கேட்டிங்கன்னா எதுக்கு விஷ்ணுவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுலாகிச்சு பேசுகிறோம் அப்படின்னா அவர் தான் ஹிரண்ய கர்ப்பர். அவரோட எல்லா ரூபங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் அதோட ரூபம்தான். பிராணன் ப்ளஸ் புத்தி, அந்த பிராணன் ப்ளஸ் புத்தி தான் அபிசேஷமாச்சு, அதுதான் அஸ்மிதான்ற அகங்காரமாச்சு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகளாச்சு, அதுதான் இங்கே இருக்கக்கூடிய 11 இந்திரியங்களாச்சு, அதுதான் பஞ்சபூத்தங்களாச்சு, அதுதான் எல்லாமா இருக்குது. அப்போ மகத்து தான் எல்லாம். அந்த மகத்துக்கு பீஜம் எதுவோ அதுதான் ஈஸ்வரன். அப்போ ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படாதவர், பீஜமாக இருக்கார். வெளிப்பட்டது முளையா இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கிரியேஷன் பண்ணுறது யார்? எல்லாத்தையும் சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்தையும் பண்ணுறது எது? இந்த பிராணனும் புத்தியும் தான். இந்த சேர்ந்த தத்துவம் ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். அதனால தான் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து நம்ம சொல்கிறோம் தெரியுங்களா? இது எல்லாம் விஷ்ணுவோட மயமாக இருக்குது இந்த ஜெகத்துன்னு சொல்கிறோன்னா என்ன அர்த்தம்? இந்த மகத் தத்துவம் ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்தோட விஸ்தாரம் தான் எல்லாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் பரிணாமவாதம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கம் மாறாமலேயே ஆபரணமாக பரிணமிக்குது. அதே மாதிரி தான் இவங்க சொல்கிற பரிணாமம், பஞ்சு மாறாமையே நூலாக பரிணமிக்குது. மகத்து தான் நூல். நூல் மாறாமையே நூலாகவே இருந்துட்டு கிளாத்தாக பரிணமிக்குது. கிளாத்து தன்னை மாற்றிக்காமையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸாக பரிணமிக்குது. இதுதான் பரிணாமவாதம். திரும்ப கேட்டு இது பண்ணி நாளை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம் நாராயண. ஆமாம், அங்கே நான் சொல்கிறேன், கீதா 7வது சாப்டர் வரும்போது ஆச்சாரியர் பாஷ்யத்தை சொல்கிறாரு. 7வது சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிருஷ்டி கிரியேஷனை பற்றி பேசும்போது இந்த பூமி ராப்போ நலோ வாயு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. 3வது ஸ்லோகமே இருக்கு, 7 இருக்கு. அந்த 7ல் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக அர்த்தம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 3வது ஸ்லோகத்தை 7:3 வந்து பார்த்தீங்கன்னா 7:4 வந்து பார்த்தீங்கன்னா பூமி ஜலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாயு அக்னி வாயு, அப்புறம் கம் ஆகாசம், 5 தன்மாத்திரைகள். 5 தன்மாத்திரைகளுக்கு அப்புறம் அதுக்கு மேலே வந்து மனசு, மனசுக்கு மேலே புத்தி, அதுக்கப்புறம் அகங்காரம் இருக்குது. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் டிஸார்டராக இருக்கும். அதோட பாஷ்யத்தை படிக்கும்போது தான் ஆச்சாரியர் என்ன பண்ணுறார், பாஷ்யத்தில் மீனிங் மாற்றி சொல்கிறார். உங்களுக்கு புத்தி அகங்காரம்ன்றத அவ்வியக்தம்னு போட்டுடுறார். அகங்காரம்ன்ற பேரில் கீதாவில் இருக்கிற அகங்காரம் இருக்குது, ஆனால் பாஷ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வியக்தம்னு கொண்டு போயிடுவார். புத்தி எங்கே ஒடுங்கும்? புத்தி எங்கேருந்து வந்துச்சு? புத்தி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வியாக்கிருத்தத்துலேருந்து வெளில வந்துச்சு முதல்ல. அப்போ அந்த அகங்காரம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வியக்தம்னு எடுத்துக்கணும். மனசுன்ற சப்தத்துக்கு வந்து அகங்காரம் எடுக்கணும்னு ஆச்சாரியர் பாஷ்யத்தில் எழுதுறார். இங்கே மனசு இருக்குது பார்த்தீங்களா, மனசு. ஆமாம், கீதா ஸ்லோகத்தில் மனசுன்ற இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகங்காரம்னு எடுக்கணும். அதே மாதிரி அகங்காரம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதின்னு எடுக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் சொல்கிற ஆர்டர் கிளியராக வந்துடும். இதை வந்து பாஷிக்காரர் சொல்கிறேன், சங்கரர் சொல்கிறார். 7வது சாப்டர் படிக்கும்போது பார்த்துக்கலாம். நான் அதை வச்சு தான் வேதாந்தத்தில் முண்டகோபனிஷத்தில் அப்படி எழுதுனேன். ஒன்றும் இது இல்லை, கன்ஃபியூஸ் இல்லை. சில இடத்துல டெர்மினாலஜி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம கரெக்டாக எந்த இடத்துல எப்படி சொல்கிறாங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்கணும். இவ்வளோ தான் இருக்கிறது, இவ்வளோ தான். சிம்பிளாக போயிட்டு மேலே போயிட்டு கீழே வரணும். சாமி எதுக்கு சாமி இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோட்சத்துக்கு என்ன பண்ணணும் தெரியுங்களா? எந்த வழியாக வந்தோமோ அந்த வழியே போகணும். சொரூபத்தை அடையிறதுக்கு வந்த வழியே போகணும். அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம லய பிரக்கிரியாவுக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். பார்க்கலாம். சரி.